ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் குடில் அமைத்து தங்குவதற்காக பொருட்களுடன் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம். தங்க சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் பூக்குழி திருவிழா, தர்பார் உள்பட பல்வேறு விழாக்கள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இன்று பாபநாசம் வன சோதனை சாவடியில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தங்களது சொந்த வாகனத்திலும் வாடகை வாகனத்திலும் வந்தனர். இந்நிலையில் தற்போது மலைச்சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 30 வாகனம் வீதம் அனுமதித்து வருகின்றனர். மேலும் இன்று முதல் 6 நாட்களுக்கு பக்தர்கள் கோவில் பகுதியில் தங்கி வழிபடலாம் என்ற அனுமதி வழங்கிய நிலையில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கோவில் வந்திருந்தனர். மேலும் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் கோவில் நிர்வாக சார்பிலும் 1500 இலவசமாக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ள குடில்களில் தங்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் தங்களது வாகனங்களில் கொண்டு வந்த பொருட்கள், உடைமைகள், உடைகள், அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கோழி, ஆடு போன்றவைகளை குடில்களில் இறக்கி கோயில் முன்பு இறக்கி தங்களது குடும்பத்துடன் பக்தர்கள் குடிலுக்கு தங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவிலை சென்றடைந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவில் முன்பகுதியில் சுற்றுவட்ட பகுதியிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் ஆடி அமாவாசை திருவிழாவின் முக்கியமான பூக்குழி இறங்குதல் விழாவிற்கு சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காரையாறு மலைச்சாலையில் குறுகலாகவும் வளைவுகள் நிறைந்ததாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஒரே நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் வருவதை தவிர்க்கும் விதமாக 30 வாகனங்களை மேலே மலை ஏறுவதற்கு 30 வாகனங்களும் இறங்குவதற்கு 30 வாகனம் என குறைவாகவே அனுப்பி வருகின்றனர். மேலும் பாபநாசம் வன சோதனை சாவடி முதல் காரையார் வரையும் காரையாறிலிருந்து கோவில் வரையும் வனத்துறையினரும் இந்த தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள், குடிநீர், கழிவறை போன்ற அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தி செய்துள்ளன. மேலும் இது மட்டுமின்றி கூடுதலாக 1000 தன்னார்வலர்களும் இதில் பாதுகாப்பு பணியில், கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடுத்த உள்ளனர். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி தங்க சுரேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.